இந்த பேட்டிகளுக்கு பிறகு இது பேக் ஃபயர் ஆனதுக்கு பிறகு பேசக்கூடிய மாரி செல்வராஜ் அந்த மேடையிலேயே கமலஹாசன் அங்கே வச்சுக்கிட்டு சார் நான் இந்த மாதிரி ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன், அந்த லெட்டர் வந்து மேபி உங்களுடைய கண்ணுக்கு கூட வரலாம், இல்லை அப்படிப்பட்ட ஒரு புரிதல் எனக்கு இருந்தது சார், அந்த புரிதலுக்காக நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற. ஏன்னா அவர் என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, நான் ஒவ்வொரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை போட்டு தான் பார்ப்பேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னா, நான் அந்த ஒரு சில விஷயங்கள் இந்த நீலாம்பரி வந்து படையப்பாவுடைய அந்த கல்யாண கேசட்டை போட்டு போட்டு பார்த்து வெறியேற்றிக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் வெறியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு அந்த கலைப்படைப்பா அதை அணுக முடியல. இல்லை, ரெண்டு விதமாகவும் அவருக்கு அது உதவி இருக்கலாம் இல்லையா? ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி வச்சிருக்காங்க, ஷார்ட் எப்படி வச்சிருக்காங்க, அது ஒரு பக்கம், கருத்தியலா ஒரு தாக்கம் இருக்கும். இது இப்படி டிஃபெண்ட் பண்றதும் அதற்கு எதிர்வாதங்களை வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும், தனிப்பட்ட முறையில் மாரி செல்வராஜுக்காக சமாதானம் பேசக்கூடியவர்கள், மாரி செல்வராஜுக்காக சப்பக்கட்டு கட்டுறவங்க, மாரி செல்வராஜை சப்போர்ட் பண்றவங்களுக்கு கூட தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தா என்ன தோணும்னா, அப்படி ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து அப்படி ஒரு சபையில உட்கார வச்சு இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத குறைந்தபட்ச நாகரிகத்தோட இந்த மாரி செல்வராஜ் நான் வேணா சொல்றேன், டவுன் தி லைன் இன்னொரு 4 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல எப்படி இன்னைக்கு வந்து என்னுடைய மனநிலை மாறி இருக்குன்னு சொல்றாரோ அதே மாதிரி அவரே கூட ஒரு பேட்டியில் என்ன சொல்லலாம்னா, அன்று நான் அந்த மேடையில் கமலஹாசனை வைத்துக்கொண்டு அப்படி பேசியிருக்க வேண்டாம்னு அவர் சொல்லுவார். ஏன்னா ஒரு படைப்பாளியா மாரி செல்வராஜோட கிராஃப்ட் நான் ரொம்பவே மதிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பரியேறும் பெருமாள் படம் பார்க்கும்பொழுது அது ஈவன் கர்ணனை கூட நான் அந்த லிஸ்ட்ல சொல்ல மாட்டேன். எனக்கு கர்ணன்கிறது வந்து எனக்கு என்னவோ அந்த படத்தோட பெருசா ரிலேட் பண்ண முடியல. பட் பரியேறும் பெருமாள் படம் பார்க்கும்பொழுது எனக்குள்ள அந்த ஒரு உணர்வு கடத்தப்பட்டதா நான் உணர்றேன். ஓகே, அந்த வலி என்ன, அந்த பெயின் என்ன இருந்தும் அதை நம்ம கோத்ரூ பண்ணலைனாலும் அது எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால உணர முடிஞ்சுது. அதுக்குள்ளார அந்த வாழ்வியலுடைய அந்த நேர்த்தி ரொம்ப அதிகமாக இருந்ததை நான் பார்க்குறேன். ஈவன் தோ கர்ணன்ல பெரிய ஸ்டார் காஸ்ட், மிகப்பெரிய அளவில் பப்ளிசிட்டிஸ் இருந்தாலுமே பரியேறும் பெருமாளா கர்ணனான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஃபில்ம் எது இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராஃப்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பரியேறும் பெருமாள் தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்த ஒரு கலைஞனாக நான் மாரி செல்வராஜை மதிக்கிறேன். ஆனால் தொடர்ச்சியா ஒரு விஷயம் பேசுறாங்கல்ல, நாங்கள் அடக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம். அஃப்கோர்ஸ் அது இல்லாததே ஒன்று மாரி செல்வராஜ் பேசவில்லை. ஆனால் அது என்னவாக வெளிப்படுது, அதை நீங்கள் இந்த சமூகத்தில் என்னவாக விதைக்க முற்படுகிறீர்கள், அதன் மூலமாக நீங்கள் பேச நினைக்கக்கூடிய அரசியல் என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏன் இந்த கதையை வந்து நீங்கள் மேற்கு மாவட்டத்தில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு ஒரு பதில் சொல்றாரு, இல்லை நான் மேற்கு மாவட்ட அரசியலை வந்து நான் பேசணும்னு நினைச்சேன், அந்த மக்களுடைய வாழ்வியல் முறையை நான் தொடரணும்னு நினைச்சேன், அங்கே இந்த கதையை நான் எங்கே வேணாலும் பண்ணியிருக்கலாம், நான் அதை வந்து திருநெல்வேலியிலே பண்ணியிருக்கலாம், திரும்ப ஏன் ஊர்லேயே பண்ணுறதுல எனக்கு ஒரு போரிங் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தின் மூலமாக அவர் பேச வரக்கூடிய விஷயம் சமூகத்தில் என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை, எதிர்த்தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை தாண்டி ஒரு படம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரீ நோஷனாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறீங்க. இது தேவர் மகனுக்கு எதிரான ஒரு படம், இல்லை தேவர் மகனுடைய அந்த தேவர் மகன் படத்தில் நான் எங்கள் அப்பாவை தேடினேன், எங்கள் அப்பா கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ தேவர்மகன் படம் பார்க்கும்போது எத்தனையோ சமூக மக்களுக்கு அது தோன்றி இருக்கலாம். எல்லாருமே அவங்க அப்பாவை தேடினேன், அவங்க சித்தப்பாவை தேடினேன், அவங்க தாத்தாவை தேடினேன்னு ஒரு படம் எடுத்தா எல்லாருமே தேவர்மகனுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல முற்படுகிறீர்கள்? ஏன்னா இப்போ அவருடைய பேச்சு என்னவா புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது, தேவர் மகனுக்கு எதிரான படம். ஸோ நீ வரும்பொழுதே ஒரு ப்ரீ நோஷனோட நீ வரங்கிற பொழுது மக்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? இதன் மூலமாக இந்த சமூகத்துல நீங்க நிகழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை இருக்குல்ல. ஏன்னா பரியேறும் பெருமாளோட பியூட்டியே அதுதான் சொல்ல வரேன். அந்த டிஸ்கஷனை உருவாக்கணுங்கிற இடம் தான் எனக்கு அந்த படத்துல ரொம்பவே பிடிச்சது. என்னன்னா அந்த 2 தேநீர் கோப்பைகளும் பக்கத்துல இருக்கும்பொழுது ஒரு பூ ஒன்று பறந்து வந்து அந்த பக்கத்துல விழும்போது அதுதான், அதாவது ஒரு உரையாடலை நான் இந்த சமூகத்தோடு நிகழ்த்த விரும்புகிறேன்னு சொன்னா அதே டைரக்டர் அடுத்த படத்துல வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வுங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்தார். ஏன்னா அந்த படத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு. கர்ணன் படத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தொடராரு. திரும்ப இந்த படத்துல அவர் என்ன பேசியிருக்காருன்னே தெரியல. ஆனால் அதற்கு முன்பாகவே இதை தேவர்மகன் படத்துக்கு எதிரான படம்னு நிறுத்தும் பொழுது இது அவர் விரும்பக்கூடிய அந்த உரையாடலை நிகழ்த்துமா, ஒரு சமூக பதட்டத்தை அதிகரிக்குமா? இந்த கேள்வியை நான் ஒரு கிரியேட்டரா மாரி செல்வராஜ் முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாரி செல்வராஜுடைய வழி என்னங்கிறத மாரி செல்வராஜ் தான் பேசணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, அதில் எந்த விதமான வருத்தமும் கிடையாது. நான் அந்த படத்தை வந்து வெறும் படமாக மட்டும்தான் அணுகிற மனநிலையில் இருந்தேன். ஆனால் கமலஹாசனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேவர் மகன் படத்தை வந்து நீங்கள் எடுத்து எனக்குள்ளார ஒரு பெரிய மனப்பிறழ்வை உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசக்கூடிய தருணங்களை ஒட்டி அவருடைய 13 ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு வன்மமான ஒரு கட்டுரை வெளிவரும்போது கமல்ங்கிற ஒரு நபர் ஒரு பிராமணனா பிறந்துட்டாருங்கிறதுக்காகவே என்னதான் அவர் பெரியாரை ஏற்றுக்கிட்டாலும், என்னதான் அவர் பூணூல் போடலைனாலும், என்னதான் அவர் மாட்டுக்கறி சாப்பிடுவேன்னு சொன்னாலும், என்னதான் அவர் வந்து இங்கே வந்து ஆன்டி ஹிந்துவா தன்னை ப்ரொபகேண்டா பண்றதுல முன்னிலைப்படுத்தி கொண்டாலும் கமலஹாசனை எப்படி இந்த சமூகம் பார்க்குதோ பொது பார்வையில் கமலை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான ஒப்பீனியனும் இருக்காது. கமல் கூட பழகி இருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க, இல்லை அவருடைய அரசியல் என்ன, அவருடைய நிலைப்பாடுகள் என்னங்கிறத பற்றிலாம் ஒரு பெரிய அனாலிசிஸ் இல்லை. பாப்பான் அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மீட்டரில் தான் இன்னும் கமலா அணுகக்கூடிய ஒரு கூட்டத்திலிருந்து ஒருத்தராக தான் மாரி செல்வராஜ் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதக்கூடிய ஒரு நபரால் நிச்சயமாக கமலஹாசனை கொண்டாடவே முடியாது. ஏன்னா இந்த 13 வருஷத்தில் கமல் மாறவே இல்லை, கமல் அப்படியே தான் இருக்காரு. கமல் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு மாற்றத்தையும் சந்திக்கவில்லை, கமலுடைய திரைமொழி மாறவில்லை, கமலுடைய சினிமாக்கள் மாறவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மாரி செல்வராஜுக்கு அந்த ஒரு மாற்றம் வந்திருப்பதற்கான சாத்தியம் இல்லை. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ரமைஸ்.
எக்ஸாக்ட்லி இந்த இஷ்யூவை அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புறாரு. இதற்கான உண்மையான பதிலை என்றோ ஒரு நாள் மாரி செல்வராஜ் பேசுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா மாரி செல்வராஜ் ஒரு நேர்மையான படைப்பாளின்னு நான் நம்புறேன். மேபி இது எல்லா படைப்பாளிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அந்த சிக்கலுக்குள்ளார வந்து அவர் நிக்கிறாரு. பிரதீப் ரங்கநாதனுக்கு வரலையா? இப்போ எப்படி மாரி செல்வராஜ் அரசியல் ரீதியாக வர மாதிரி யுவன் பத்தி அவர் பேசியிருந்த ஒரு ட்வீட் வந்திருந்த பொழுது பிரதீப் ரங்கநாதன் இருந்த ஒரு ஓப்பன்னஸ் மாரி செல்வராஜ் லெவலுக்கு அது வந்து ஒரு சின்ன விஷயம். ஏன்னா அங்க வந்து அரசியலே இல்ல, ஒரு சின்ன ஒரு ட்ரால், ஒரு வெடல பையன் ஒரு ஜாலியா பண்ண ஒரு விஷயம். நாளைக்கு அவனுக்கு தெரியாது, நாமளே இந்த மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த லெவலுக்கு நடந்த ஒரு விஷயம் மாதிரி இன்னைக்கு இந்த லெவலுக்கு இது ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இதிலும் ஒரு சொல்யூஷன் வரும். மனம் திறந்து மாரி செல்வராஜ் ஒரு நாள் பேசுவாரு. அன்னைக்கு இதை பத்தின ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தப்பு கிடையாது, நான் பண்ணது தப்பு, கமலுடைய டயலாக் மாதிரி தான். தப்பு பண்ணதை ஒத்துக்கிறது வந்து பெரிய மனசு வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷனா மாரி செல்வராஜ் மாறுறதுக்கான ஒரு தருணமாக நான் இதை பார்க்குறேன். இது இப்படி இதோடு இது கடந்து போய் இந்த படத்தை படமா அணுகணும் அப்படிங்கிறது தான் என்னோட உரையாடலை உண்டாக்காம பதட்டத்தை உண்டாக்கிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க மாமன்னன் வரும்பொழுது. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்போ அதே மாதிரி தான் தேவர் மகன் உரையாடலை உண்டு பண்ணிச்சா இல்லை பதட்டத்தை உண்டு பண்ணிச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு இவ்வளோ சோஷியல் மீடியாவில் நம்மள மாதிரி யூடியூப் சேனல் இல்லை, உன்ன மாதிரி நான் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, என்ன மாதிரி இப்படி நீட்டி முழக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால அந்த படம் வந்து போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துச்சு. அந்த படத்தை உங்க எல்லோருமே சொல்ற மாதிரி அந்த படம் வெளியான காலகட்டத்திற்கு பிறகு அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள், அந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த காட்சி, வாழ்வியல் முறை, அங்கே ஒரு சமூகத்தினுடைய பின்னணி பற்றி பேசினது, அவங்க எப்படி அருவாவை தூக்குறாங்க, எப்படி ஒரு பகையை வளர்க்குறாங்க, எப்படி ஒரு ஊரே அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிடுது, துண்டெடுத்து கக்கத்தில் வச்சுக்குதுங்கிற விஷயம் எல்லாமே அந்த படம் வெளியான காலகட்டத்தில் விமர்சிக்கப்படவே இல்லை. இவ்வளவு டிஸ்கஷன்ஸ் அந்த படத்தை சுற்றி நடக்கவே இல்லை. எப்போது சோஷியல் மீடியா எவல்யூஷன் ஆரம்பிச்சதோ, இன்னும் சொல்ல போனால் 2000க்கு பிறகுதான் கமலஹாசன் எடுத்த அந்த தேவர் மகனை பற்றி பேசவே ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு லெவலுக்கு அது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். படம் வந்துச்சு, எல்லா ஊர்லேயும் 100 நாள் ஓடுனுச்சு, படத்தை கொண்டாடினாங்க, அதோட அது முடிஞ்சிருச்சு. ஆனா 2000க்கு பிறகுதான் அது ஒரு கல்ட்டா மாறும் பொழுது அதை பத்தி ஒரு கல்ட் கிளாசிக் படம் அப்படின்னு திரைமொழியாகவும் அதை விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அதை எடுத்து ரெஃபரன்ஸா பேச ஆரம்பிச்சாங்க. மிஷ்கின் மாதிரியான நபர்கள், ஓகே, வேற மாதிரியான ஒரு ஜோன்ல படம் எடுக்கக்கூடியவர்கள் பற்றி கூட தேவர் மகன் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. தேவர் மகன் பத்தி பேசாத இயக்குனர்களே இருக்க மாட்டாங்க. தேவர் மகன் பத்தி பேசாத திரை இயக்குனர்கள், ஒரு நான் சொல்றது அல்டர்னேட்டிவ் சினிமான்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு மாற்று சினிமாவை ட்ரை பண்ணக்கூடிய இயக்குனர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபில்மான தேவர் மகனை என்டார்ஸ் பண்ணி பேசாம இருக்க மாட்டாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, இது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தேவர் மகன் ஏன் இவ்வளவு விமர்சிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய சமூக பொருளாதார காரணங்கள் இருக்கதா நான் பார்க்குறேன். இது வெறும் தேவர் மகன் என்ற ஒரு சினிமா வெறும் கமலஹாசனுடைய இஷ்யூவா நான் பார்க்கப்படலை. இது அவர்கள் சொல்வது போல தென் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களிடையே ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கி இருக்கலாம், அந்த காலகட்டத்தில் உருவாக்கி இருக்கலாம். ஏன்னா நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம போயிட்டு அந்த ஊர்ல எல்லாம் இருந்து பார்க்கல, அதனால நமக்கு தெரியல. அதே போல அந்த பாடல் ஒலிக்கும் பொழுது அந்த தெருவில் பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பல திருவிழாக்கள் அந்த பாடல்கள் ஒலிக்கும் பொழுது பல கலவரங்களை அந்த பாடல் மூட்டி விட்டுருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும், இளையராஜாவும் இதை பத்தி பேசியிருக்காரு, கவிஞர் வாலி பேசியிருக்காரு, கமலஹாசன் இதை பத்தி பேசியிருக்காரு. நாங்க இப்படி நினைச்சு பண்ணல. அன்று எங்களுக்கு இருந்தது என்னன்னா, ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம், அந்த கதைக்கு எவ்வளவு உண்மையா ஒரு விஷயம் பண்ணணும், அந்த கதையை டெலிவர் பண்ணணும், அந்த கதையை எப்படி டெலிவர் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அது மட்டும் தான் எங்களுடைய மனசில் இருந்ததே தவிர, நாங்கள் எதையும் மனதில் வைத்து ஒரு சாதியை இன்னொரு சாதிக்கு எதிராக தீமூட்டி விடுவதற்கான ஒரு வேலையை நாங்கள் செய்யவில்லை என்பதை 3 லெஜெண்ட்ஸுமே வெவ்வேறு இடங்களில் பதிவு பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகும் கூட அந்த படத்தில் நான் வந்து இதை தான் எடுத்துப்பேன், நீ எடுத்துக்கிறது உன்னோட விருப்பம். அந்த படத்துலேருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவர் சொல்றாரு, இசக்கி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதாவது வடிவேல் அவர்கள் ஏற்று நடித்த பாத்திரம், அது வந்து காலம் முழுக்க அந்த படத்தினுடைய காலகட்டம், நான் சொல்றது காலம் முழுக்க அந்த படம் ஓடுறது 2.5 மணி நேரம் ஐயா ஐயா ஐயான்னு விசுவாசமா வருது. பட் எந்த ஒரு இடத்திலும் இசைக்கு எந்த சமூகம் என்பதை யாருமே சொல்லவே இல்லை. நான் இன்னொரு படி மேலே போயிட்டு சொல்றேன். இப்போ வன்னியர் சமூகத்தில் இப்போ ராமதாஸ் ஐயா இருக்கார், அவர் எல்லோருமே ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க. வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அவர் ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க, மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க. அதனால மற்ற சமூகத்திலேருந்து கூப்பிடுறவங்க எல்லோருமே பட்டியல் சமூகமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பல ஊர்களில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை அதே சமூகத்தை சேர்ந்த கீழே இருக்கிறவங்களும் ஐயான்னு கூப்பிடுவாங்க. அந்த கீழங்கிறதுனோட அர்த்தம் பொருளாதார சூழலா கூட இருக்கலாம். ஓகே, பொருளாதார சூழலா இருக்கலாம், வயசா இருக்கலாம், அல்லது அந்த ஊரே அப்படி பழகி இருக்கும், ஒருவரை ஐயான்னு கூப்பிட்டு பழகி இருக்கும். ஸோ இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து ஐயான்னு குறிப்பிடுறவங்க எல்லோருமே பட்டியல் சமூகம்னு ஆயிடாது. ஐயாங்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலேயே இசைக்கு வந்து இந்த சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நான் எதற்காக இதை சொல்றேன்னா, குறியீடுகளின் அடிப்படையில் சில இடங்கள்ல செய்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு கோவிலுக்குள்ளார போறதை பார்த்தா கையை வெட்டிடுவாங்கன்னு ஒரு இடத்துல வடிவேலு சொல்லுவார். ஓகே, அதன் மூலமாக அவரை நீ வேறொரு சமூகம்னு நீ நிறுவ முற்பட்டினா அந்த கோவிலுக்குள்ளார யாருமே போகக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனையே. கோவிலே இழுத்து பூட்டப்பட்டிருக்கும். ஸோ கோவிலை திறக்கிறது தான் பிரச்சனையே தவிர இசைக்கு உள்ளார போனதுனால வெட்டல. யார் திறந்தானோ அவனை வெட்டினாங்க. ஓகே, அதை திறந்திருந்தது சக்திவேலா இருந்தால் சக்திவேலை வெட்டியிருப்பாங்க. ஆனால் என்ன இங்கே ஒரு டிஸ்கஷன் வரும்னா, மாரி செல்வராஜ் இதுலேயும் ஒரு விவாதத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சா ஏன் கமலை வெட்டலை? கமல் கையை வெட்டுறதுக்கு பதிலாக வடிவேல் கையை தான் சொன்னாரு. அதான் கமலுடைய கையை வெட்டுறதுக்கு பதிலாக ஏன் வடிவேலுடைய கையை வெட்டினாங்கன்னா, கமலுடைய கையை வெட்டினா அந்த இடத்துல கிளைமேக்ஸ் வந்துடும். அதுக்கு பிறகு 1 மணி நேரம் கதை சொல்லணும்ல, வேற வழி இல்லை. ஸோ இப்படித்தான் இவ்வளோதான் இதுக்குள்ளார இருக்கக்கூடிய லிமிடேஷன். ஸோ ஒரு திரை இயக்குனரா
மாரி செல்வராஜுக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடிய மெச்சூரிட்டியை நம்ம வரவேற்போம். விச் இஸ் ரொம்ப நான் உண்மையாகவே சொல்கிறேன், அவருக்கு இந்த புரிதல் என்பது அவசியம். ஏன்னா அவருக்கு இந்த புரிதல் வரணும். கமல் மேலே வந்திருக்கக்கூடிய புரிதல் அவருக்கு மற்ற இயக்குநர்கள் மேலேயும் மற்ற படங்கள் மேலேயும் இந்த சமூகத்தினுடைய மற்ற சாதிகள் மேலேயும் தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்டது, அமுக்கப்பட்டது, பிதுக்கப்பட்டது எல்லாமே ஒரு சமூகம் மட்டும் இல்லை. இங்கே எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு சமூகம் பெரும்பான்மையாக இருந்துச்சுன்னா மற்ற சமூகங்கள் எல்லாம் சிறுபான்மையாக தான் இருக்குது. அந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் வேறொரு ஊரில் பெரும்பான்மையாக இருக்கலாம். இப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய சமூக அடுக்குகள் இருக்குதே தவிர, இதில் ஒரு சில சமூகங்கள் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய மொழியை நீங்கள் பேசுவதில் தவறு கிடையாது, அவர்களுடைய வழியை நீங்கள் இந்த சமூகத்துக்கு கடத்தணும்னு நினைக்கிறதுல தவறு கிடையாது. ஆனால் இப்படியான ஒரு டபுள் ஸ்டாண்ட்ஸ் வந்து அவசியம் இல்லை. நான் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறேன், இதே மாதிரியான ஒரு கடிதம் ஒருவேளை ரஞ்சித் எழுதியிருந்தா ரஞ்சித்தோட ஸ்டாண்ட் என்னவா தெரியுமா இருந்திருக்கும்? அதுக்கு மன்னிப்போ வருத்தமோ தெரிவிச்சிருக்க மாட்டார். அங்கே தான் ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்குமான வித்தியாசமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ரஞ்சித் வந்து இதனுடைய ஒப்பீடு வந்து ரஞ்சித் நல்லவர், மாரி செல்வராஜ் கெட்டவர், இல்லை ரஞ்சித் சூப்பர், மாரி செல்வராஜ் வந்து நாட் சூப்பர் அப்படிங்கிறதோ அது அந்த கம்பேரிசன் இல்லை. ஏன்னா ரஞ்சித் வந்து ஐடியாலஜிக்கலாகவே ஹீ இஸ் மோல்டட் இன் சச் வே அண்ட் அதற்கான ஒரு ஏற்பாடுகளை தன்னால் தனக்கானவற்றை செய்து கொள்வதற்கான ஒரு பொருளாதாரமும் ஒரு கட்டமைப்பும் அரசியல் ரீதியிலான ஒரு அமைப்பு சார்ந்து இயக்குவதற்கான ஒரு வலிமையும் அதுக்கான எந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸும் ரஞ்சித் கிட்ட இருக்கு. அதனால அவர் எந்த பாயிண்ட்லயுமே காம்ப்ரமைஸ் நோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. 200% அவசியம் இல்லை. ஓகே, ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறதா இருந்தாலும் ரஞ்சித்துக்கு என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை தான் ரஞ்சித் பேச வேண்டிய அவசியம் இருக்குதே தவிர, அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை கூட்டிட்டு வந்துட்டாருங்கிறதுக்காக அவர் வந்து ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் மாதிரி தான் அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்ல காலால் அமைச்சிருந்தாரு. அதை அவர் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு எந்த இடத்துலையும் அவர் ரெக்ரெட் பண்ண போறது கிடையாது. ரஞ்சித்தினுடைய அரசியல் புரியாம அந்த இடத்துல போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேணாலும் கமிட் ஆகலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு என்ன அரசியல் பேசணுங்கிற தெளிவு ரஞ்சித் கிட்ட இருக்குது. இந்த ஒரு இடத்தில் தான் மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் வேறுபடுவதாக நான் உணர்றேன். ஓகே, மறுபடியும் சொல்றேன், ரஞ்சித் செய்யறது சரின்னு நான் சொல்ல. ரஞ்சித்துடைய நிலைப்பாடு உறுதியானதாக இருந்திருக்கும். மாரி செல்வராஜுக்கு இருக்கக்கூடிய வணிக அழுத்தங்கள்னு ஒன்று இருக்குல்ல, இது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்குது. ஒட்டுமொத்த கமல் ரசிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை புறக்கணிச்சாங்கன்னா அது படத்தினுடைய வணிகத்தை பாதிக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் ரெட் ஜெயண்ட்டுக்கும் இன்னைக்கு கமலஹாசனுக்கும் இடையில ஒரு நல்ல இணக்கமான ஒரு உறவு இருக்கும் பொழுது உதயநிதியே கூட சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் இதை முடிச்சு விடுங்க, இதுக்கு தேவையில்லாமல் போட்டு இழுக்காதீங்க அப்படின்னு. இந்த அழுத்தங்களுக்கு ஏற்கனவே பல பேர் பலியாகிறத நம்ம பார்த்துருக்கோம். பாகுபலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சத்யராஜ் அவர்கள் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதை நம்ம பார்த்தோம். அவர் பேசியிருந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறலைனாலும் இந்த படத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ இது எல்லாருக்கும் வருவதுதான். மாரி செல்வராஜுக்கு இம்முறை வந்திருக்கிறது. இனிமேல் இது நேராமல் பார்த்துக் கொள்வதனுடைய முழு பொறுப்பும் மாரி செல்வராஜ் வசம் இருப்பதாக நான் உணர்றேன். ஓகே, ஆனால் ஒருவேளை வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த படத்துக்கு தேவர் மகன் அப்படின்னு அந்த பேர் வைக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை இதை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உங்களோட ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் கமல்ஹாசன் வந்து தேவர் மகன் வைக்கக்கூடாதுன்னு சொல்றது வந்து எந்த வகையில் சரியா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, அவர் எப்பவுமே யூஸ்வலாகவே வந்து ஒரு குறியீடோடு தான் எடுப்பார். முஸ்லீம் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கிறார் அப்படின்னா அது விஸ்வரூபம்னு வச்சு அந்த லோகோ பார்த்தீங்கன்னா அந்த அரபிக் ஃபண்டில் வைப்பார். தசாவதாரம்னு ஒரு படம் இருக்கிறாரு, அதுக்குள்ளே ஒரு இன்டெப்த்தான அந்த அரசியலை எப்பவுமே உட்புகுத்துறது வழக்கமாக இருக்குது. இப்போ அந்த தேவர் மகன் படம் வந்து வெளியானதுக்கப்புறம் நிறைய சாதிய பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் இருக்குது. எனக்கு அது அப்படி ஏன்னா அந்த வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு டெப்த்தான ஒரு வார்த்தையாக இருக்குல்ல, போற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லுவேன். இது வந்து என்னன்னா, இதுக்கு வந்து வாலி அவர்கள் கொடுத்ததா ஒரு விளக்கம் ஒன்று சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்குது. அதை பற்றி உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை வாலி அவர்கள் தான் சொல்லணும், இன்னைக்கு அவர் இல்லை. அதாவது ஒரு முறை காரைக்குடிக்கு போன கவிஞர் வாலி அவர்கள் வந்து அங்கே யாரோ ஒருவரை சந்திப்பதற்காக போயிருந்த ஒரு சூழல்ல அந்த நபரை சந்திக்க முடியல. அவரிடமிருந்து ஏதோ பண உதவி பெறுவதற்காக தான் போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவரை சந்திக்க முடியல, கடும் பசி. அப்போது காரைக்குடிக்கு முத்துராமலிங்க தேவர் வந்திருந்ததாகவும், முத்துராமலிங்க தேவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட எல்லோருமே ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவரை பார்க்கக்கூடிய எல்லோருமே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. எப்போதுமே அவர் ஒரு திருநீர் பொட்டலம் மாதிரி ஒரு பை ஒன்று வச்சிருப்பார், சுருக்கு பையில் திருநீர் வச்சிருப்பார். யார் காலில் விழுந்தாலும் எடுத்து பூசி விடுறது அவருடைய வழக்கம். அப்படி வாலி அவர்களை அவர் ஆசீர்வதித்து நெத்தியில் பூசி விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் அடைவேன்னு சொன்னதாகவும், அதற்கு பிறகு பொருளாதாரமாக வாலி மிகப்பெரிய உச்சங்களை தொட்டார். அப்போ அவர் இந்த படத்தில் எழுதும் பொழுது இது வந்து முழுக்க முழுக்க அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அதாவது சிவாஜி கணேசன் ஏற்று நடித்திருந்த அந்த பெரிய தேவர் கதாபாத்திரமாவோ அப்படி மைண்டில் வச்சு அவர் எழுதலை. இது வந்து முத்துராமலிங்க தேவருக்கான ஒரு நன்றி கடனாக அதை நினைத்து எழுதியதா வாலி குறிப்பிட்டதா ஒரு மேடையில் ஒருவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் வந்து இந்த செய்தியை பதிவு செய்யக்கூடியவர் வந்து ஒரு ஆய்வாளர். அவர் முக்குளத்தூர் சமூகம் தொடர்பான சில ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கார். அவருடைய பேர் தெரியல, இருந்தும் நான் இந்த செய்தியை நான் பார்த்து விட்டு தான் நான் பதிவு பண்ணுறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பற்றி, இந்த மாதிரி நிறைய படங்கள் பற்றின நிறைய இந்த மாதிரியான துணுக்கு செய்திகள் காற்றுல எப்போதும் உலாவிக்கிட்டே இருக்கும். அதுவும் வாலி அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடியவர் தான். ஒரு உதாரணத்துக்கு தசாவதாரன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ராஜனுக்கு ராஜன் இந்த ரெங்கராஜன் தான் எழுதியிருப்பார்.
அது வந்து அந்த ஊர்வசி பாட்டுலயும் ஊர்வசிக்காக சொல்ல ஒரு ஊர்வசிக்காக சொன்னதா சொல்லுவாங்க. அதே மாதிரி நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜன் தான் ராஜனுக்கு ராஜன் இந்த ரெங்கராஜன் எழுதியிருக்கிறது தன்னுடைய பேர், அவருடைய பேர் வாலியோட நிஜ பேர். ஆமா. அதே மாதிரி அதுல கமலுடைய அம்மாவுடைய பேர் காதல பாட்டுல ஒரு பாட்டு ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு ஆமா. இந்த மாதிரி நிறைய இது வந்து வாலியினுடைய இயல்பு. அப்படி எழுதப்பட்ட ஒரு பாடலை ரொம்ப மிகைப்படுத்தி இன்னைக்கு ஒரு பெரிய விவாதம் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விவாதம்ங்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல வருது இல்ல, அடுத்த வார்த்தைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி வருது இல்ல. தெற்கு தேச ஆண்ட மன்னரினம் தான் ஒரு அடுத்த வார்த்தையும் போட்டிருக்காரு. பொய்ன்னு சொல்றியா? முழுக்கமுமே இல்ல அது ஒரு பொய்ன்னு சொல்றியா? பொய்ன்னு மறுக்க வரல. அப்புறம் அது மிகைப்படுத்தி அவங்கள மட்டுமே எழுதிக்கிறாங்க. மற்ற சாதிகளுக்கு அந்த படத்துல மாதிரி இருக்கு. அந்த படத்துல அதை பத்தி தானே எடுத்திருக்காங்க. அந்த படம்ங்கிறது ஒரு வாழ்வியலா அதுல ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறுக்கு அவர் வந்து வலு சேர்க்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதுறதுதான் அவரோட வேலை. அதுல அவர் என்ன வேற என்ன சொல்லிட முடியும்? அப்ப அப்படி எழுதுனதெல்லாம் சரிதான். அப்ப அது கேள்வி கேட்கிற ஒருத்த மட்டும் இப்படி தவறானவன் ஆயிடுறான். தப்புன்னு சொல்லி கேள்வி கேளுங்க, தப்பு கிடையாது. இல்ல நீங்களே சொல்லும்போது பரியரும் பெருமாள் சொன்ன துணி சரியா இருக்கு, ஆனா கர்ணன் சொன்னது வந்து வன்முறைக்கு வன்முறையா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்றீங்களா? ஏன் வன்முறையா கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல அதான் சொல்ல வரேன். நீங்க சமூகத்தோடு உரையாட விரும்புறீங்கன்னு சொல்றீங்க. இந்த சமூகத்திலேருந்து நாங்க தனிச்சு இருக்கிறதுக்கு விரும்பலன்னு சொல்றீங்க. நாங்கள் பொது தொகுதியில போட்டியிடணும்னு விரும்புறீங்க. பொது மக்களோடு உரையாடணும்னு நினைக்கிறீங்க. பொதுவான ஒரு சூழலை உருவாக்கி ஊரு சேரின்னு பிரிஞ்சிருக்க கூடாது, ரெண்டும் ஒன்னா இருக்கணும்னு விரும்புறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கு வன்முறை என்பது ஒரு சஜஷனா இருக்காதுன்னு நான் நம்புறேன். வன்முறை என்பது அதற்கான ஒரு சஜஷனாக இருக்கவே இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஞ்சிதா பற்றியே மீண்டும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ கபாலி மாதிரியான ஒரு படம், ஒரு கேங்ஸ்டர், ஓகே, ஒரு கேங்ஸ்டருடைய கதை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஹீரோ, கிளைமேக்ஸில் அவர் சுடப்பட்டு கொல்லப்படுறாரு. ஓகே, கடைசியாக தீர்வு என்னவாக இருக்குன்னா, என்னதான் கபாலி ஒரு பெரிய நபராக இருந்தாலும், ஒரு ரெவல்யூஷனிஸ்டாக இருந்தாலும், கபாலி எண்ட் ஆஃப் தி டே யாருன்னா அவனும் ஒன் ஆஃப் த ஒரு கேங் லீடர் தான். ஓகே, அவனுக்கு துப்பாக்கி தோட்டா தான் கடைசியாக பரிசீலிக்கப்படுது. அந்த புரிதல் என்பது அவசியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வன்முறையை தூண்டி விடுறதுங்கிறது ஈஸி. ஓகே, மக்களிடம் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குவது என்பது எளிது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதள காலகட்டத்தில் ஒரு ஆடியோ போதுமானதாக இருக்குது. ஓகே, 2 சமூகத்தை பற்றி யாரோ ஒருவர் பேசுவது போன்ற ஒரு ஆடியோவை பரப்பி விட்டால் தென் மாவட்டத்தில் ஒரு 2 மாவட்டத்தில் ஒரு 10-20 நாளைக்கு போராட்டம் நடத்துகிறாங்க. ஓகே, இப்படியான ஒரு சூழலில் மாரி செல்வராஜ் மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு படைப்பாளி இந்த படம் வெளிவரும்போது தேவர் மகன் பற்றின ஒரு டிஸ்கஷனை இவ்வளவு உருவாக்கி விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். மாமன்னன் தனித்தே ஒரு படமாகவே அது ஒரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறேன். தனித்து நிற்பதற்கான எல்லா சாத்தியமும் இருக்கும் பொழுது அதற்கு எதிராக ஒரு படத்தை நிறுத்தி இதற்கு எதிரான படம் தான் இல்லை இதற்கான பதில் இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு